உங்கள் வீட்டில் மட்டன் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி கிரேவி செஞ்சு கொடுங்க. அப்புறம் பாருங்கள் எப்படி சாப்பிடுவாங்கன்னு. மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். மிக்ஸி ஜாரில் தேங்காய், இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், மிளகு, ஜீரகம், சோம்பு, கசகசா, புதினா, பட்டை, ஏலக்காய் போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கரில் எண்ணெய், பட்டை, பிரியாணி இலை, ஏலக்காய், ஜாதிபத்திரி, சோம்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது சேர்த்திக்கோங்க. மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கறி மசாலா தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் க்ளீன் பண்ணி மட்டன் போட்டுக்கோங்க. மட்டன் நல்லா தண்ணி விட்டு வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொத்தமல்லி தழை போட்டு குக்கர் மூடி 7 விசில் விட்டுக்கோங்க. விசில் அடங்கினதுக்கப்புறம் 2-3 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. சூப்பரான மட்டன் கிரேவி. இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மட்டன் கிரேவி சப்பாத்தி, பூரி, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். பாய்.